ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் முக்கியமாக நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய உரம் வெங்காயத்தோல் பூண்டுத்தோலோட பயன்களை தான் பார்க்க போகிறோம். இதை நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம் இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோலை நீங்கள் ரெகுலராக செடிக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா செடியில் அவ்வளோ ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். காய்க்கிற செடி, அடுத்ததாக பூச்செடிகளுக்கு இது ரொம்ப உகந்தது அப்படின்னே நான் சொல்லுவேன். நல்லா பூக்கும் திறன், அப்புறம் செடியோட செழிப்பான வளர்ச்சி, வேர் நல்லா வலுவாக இருக்க, அடுத்ததாக பூச்சி தொல்லைகள் இல்லாமல் இருக்க, இப்படின்னு பல நன்மைகள் இதில் நமக்கு கிடைக்கிது. வெங்காயத்தோல் பூண்டுத்தோலில் பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம், இரும்பு சத்து, தாமிரம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் செடியோட வளர்ச்சிக்கும் வேர் நல்லா வலுவாக இருக்கவும் பயன்படுது. வெங்காயத்தோல் பூண்டுத்தோலை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுறதாலையும், அடுத்ததாக அடி உரமாக மண்ணோட சேர்த்து கொடுக்கறதாலையும் நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய பூச்சிகளையும் நம்மளால் தவிர்க்க முடியும். இதோட வாசனையால் இந்த பூச்சிகள் நம்ம தவிர்க்கலாம். என்னோடய தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்குமே நான் இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோலை அடி உரமாக கொடுத்துட்டே வருவேன். வளரக்கூடிய செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த செடி சீக்கிரமாக வளர்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். சீக்கிரமாக நொதிக்கக்கூடிய, அதாவது மக்கக்கூடிய உரமாகவும் இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இருக்குது. கொடுத்து 15 நாட்களில் மக்கி அது நம்ம செடிகளுக்கு உரமாகவும் போய் சேருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.